வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிற ஒரு கதை. இந்த கதையினுடைய விஷயம், வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுமே ஒன்று இந்த நிலையை கடந்து வந்திருப்பாங்க, அல்லது அந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லா மனிதர்களுக்கும் இந்த கதையில் வரக்கூடிய விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லோருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம். அது அடைய முயற்சி செய்திருப்போம். அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கலாம். வெற்றி அடைஞ்சும் நமக்கு பல பிரச்சனைகள், இன்னல்கள் அதன் மூலமாக வந்திருக்கலாம். ஸோ என்னடா இது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி அந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் உங்கள் சிறகன், இது உங்களுடைய லிட்ரரி அவுல் சேனல். இந்த கதையில் ஒரு கணவன், மனைவி, 2 மகன்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு கதை. அவங்க புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் மிக அதிகமான நேரங்களை செலவிட்டு, மிக அதிகமான பணங்களை செலவிட்டு, அதாவது கடந்த காலத்துக்கான பணமும், எதிர்காலத்தை அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பணத்தையும், 2 முதலீடுகளையும் இந்த நிகழ்காலத்தில் போட்டு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசத்துலேருந்து இந்த கதை ஆரம்பிக்கும். அப்போது கிரகப்பிரவேசத்தில் நல்ல நண்பர்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக, தன் குடும்பத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த அந்த கலைப்பு, அந்த மகிழ்ச்சியான கலைப்புனால காலையில் நல்லா உறங்கி போயிருப்பார் இந்த கதையில் வரக்கூடிய அந்த கணவர். அப்போ காலையிலேயே அந்த புதிதாக கட்டியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர், ஒரு பாதிரியார் வந்திருப்பார். அந்த பாதிரியார் வந்த அந்த நேரம் என்பது இந்த குடும்பம் எதிர்பார்க்காத ஒன்று. அப்போது அந்த மனைவி அவங்க சமையல் அறையில் சமையல் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பாதிரியார் வந்ததை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சு அவங்கள அழைச்சி உட்கார வைப்பாங்க. தன்னுடைய கணவரை கூப்பிடுவாங்க. அவர் எந்த காலை கடனையும் முடிக்காமல் அப்படியே அவர் பாதிரியார் வந்ததை பார்த்து மகிழ்ச்சியில் வாங்க அப்படின்னு அழைப்பார். அப்போது அந்த பாதிரியார், நீங்கள் இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க பொழுது, நீங்கள் போயிட்டு பொறுமையாக வாங்க, நம்ம பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புவார். அவர் அங்கேருந்து குளிக்கிறதுக்காக போவார். அந்த குளிக்க போகக்கூடிய அந்த குளியல் அறையில் அந்த குளிக்கிற அந்த சமயத்தில் அவருக்குள்ள அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே மனசில் அந்த நினைவு வரும். என்ன அப்படின்னா, இந்த வீடு எவ்வளவு ஆண்டுகள் சிரமப்பட்டு கட்டியிருக்கோம், 2 பேருடைய உழைப்பு, அடுத்து தன்னுடைய மனைவியினுடைய நகையை அடகு வைக்கிறது, கடன் வாங்கியிருக்கிறது, எவ்வளோ பெரிய கனவு இந்த வீடு என்பது அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல நினச்சி பார்ப்பார். அப்போது நினச்சி பார்ப்பதோடு அந்த கிரகப்பிரவேசத்தின் வீட்டில் நடந்த அந்த முந்தின நாள் நடந்த மகிழ்ச்சிகளை இதெல்லாத்தையுமே அவர் நினச்சி அசை போட்டு பார்ப்பார். அப்போது நேற்று இரவு தூங்கும்போது தன்னுடைய 2 மகன்களுக்கும் தனியாக ஒரு அறையில் அவங்கள தூங்க வைத்துட்டு, கணவனும் மனைவியும் தங்களுடைய அறையில் தன்னுடைய மனைவி தன்னுடைய நெஞ்சு மேலே சாஞ்சு அவர் கண்ணீர் மல்க இருக்கிறத இவர் நினச்சி பார்க்குறார். அப்போது ஒரு வழியாக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளம் தான் அந்த கண்ணீர் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ எல்லா எளிய மனிதர்களுக்கோ, ஒரு நடுத்தர குடும்பத்துக்கோ மிகப்பெரிய ஒரு கனவு வீடு என்பது. அது எப்பாடுபட்டாவது நாம் எப்படியாவது ஒரு வீடை கட்டி நமக்கான ஒரு இடத்துல நம்ம வாழணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய கனவு. ஆக இந்த கதை என்பது 2 அம்சங்களில் பிரியும். முதல் அந்த கடைசி முடிகிற தருவாய் வரை அது நாம் வாழக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து போகும். அந்த முடிகிற தருவாயில் நமக்கான நிரந்தரமான வீடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் முடியும். என்னடா இது, நாம் வாழக்கூடிய வீடு, நிரந்தரமான வீடு, என்ன இது, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ நம்ம வாழக்கூடிய வீடு நிரந்தரமான வீடு இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நானும் இதே கண்ணோட்டத்தில் அந்த கதையை படித்தேன். அப்போது நாம் இருக்கிறோம், நம்ம வாழக்கூடிய வீடு நிரந்தரமானது தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய நிரந்தரமான வீடு என்பது வேறு. அப்போது தன் மனைவி தன்னுடைய நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டு கண்ணீர் மல்கி அப்போது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது எல்லாத்தையும் அவர் அந்த குளிக்கக்கூடிய தருவாயிலேயே எல்லாத்தையும் யோசித்து அவர் முடிக்கிறார். அப்போ குளித்து முடிச்சுட்டு வெளியில் வராரு. அப்போ வந்துட்டு இருக்கும்போது அந்த பாதிரியார் உணவு அருந்திக்கிட்டு இருப்பார். அப்போது பாதிரியார்கிட்ட பேசுவாங்க. என்னென்னா, அந்த பாதிரியார் இப்போ பேச ஆரம்பிப்பார். இந்த ஊரில் 50 குடும்பங்கள் இருந்தது, வீடுகள். இப்போது 51வது தான் நீங்களும் இருக்கீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கடவுள் மீதான பக்தியின் காரணமாக எல்லோரும் இப்போ தான் ஒழுங்காக எல்லாம் ப்ரேயருக்கு வராங்க. ஞாயிற்றுக்கிழமையான வகுப்புகள்லாம் இப்போ தான் சரியாக நடக்குது.
அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த மகிழ்ச்சியை வந்து சொல்லுவார். இந்த தேவாலயம் வந்து எப்படி எழுப்பப்பட்டது, எவ்வளோ இதுக்கு பின்னாடி சிரமம், இது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்குள்ளே அவர் பகிர்ந்துக்குவார். அப்போ நீங்கள் புதியவராக வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ இந்த பாதிரியார் தான் அந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து அதுக்கான செய்யக்கூடிய அந்த சடங்குகளை அவர் தான் செய்திருப்பார். அன்றைக்கி இது நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத இவங்களுக்கு புரியாது. என்ன அப்படின்னா, அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் ரிவீல் பண்ணுவார். என்னென்னா, நம்முடைய அந்த 51 குடும்பம், இப்போ உங்களுடைய குடும்பம் சேர்த்து 51 குடும்பங்களுக்கும் நாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சிறிய அளவிலான வீடு கட்டுவதற்கான தொகை, ஆகக்கூடிய தொகை அளவுக்கு நாம் வந்து செலவிட்டு நமக்கான இடுகாட்டை வந்து வாங்கியிருக்கிறோம். நம்ம தேவாலயத்திற்கு உட்பட்டு ஒரு இடுகாடு வாங்கியிருக்கோம். இதில் அவர்களுக்கு தேவையான இடங்களை வந்து அவர்கள் நாளைக்கு பின்னாடி வந்து அவங்க இடம் தேடி அலைஞ்சு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகாமல் இப்போவே அவங்கவுங்களுக்கான இடத்தை வந்து நாம் வந்து நிரந்தரப்படுத்திக்கிறது, அதுக்காக தான் பேச வந்திருக்கேன். அப்போ வசதி படைத்தவர்கள் அவங்களுடைய இடத்தை எங்கு வேண்டுமானாலும் செய்துக்க முடியும். அவங்களுடைய அந்த கல்லறையை கூட விதவிதமாக வந்து என்ன பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். விலை அதிகமான கற்களால் அவர்களை வந்து அந்த அலங்காரப்படுத்திக்க முடியும். ஆனால் எல்லாராலும் அது சாத்தியமில்லை. அப்படிங்கிறதுனால நம்ம எல்லோரும் கூட்டு குழுவாக ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு இருக்கோம். அதை தான் உங்களிடத்தில் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒன்றும் வந்து புரியாது. ஸோ இதற்கு நடுவில் அந்த தன்னுடைய 2 மகன்கள் வெளியில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு 2 பசங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் பாதிரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வெளியில் போகக்கூடிய அந்த நேரத்தில் அப்போ சொல்லுவார் அவர் என்னென்னா, அப்போ உங்களுக்கான இடத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து மாதம் ஒரு நபருக்கு 10 ரூபாயாக நீங்கள் சந்தாவை வந்து செலுத்தணும். ஆக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர், உங்கள் மகன்கள் 2 பேர், 4 பேர் இருக்குது, நீங்கள் 40 ரூபாய் ஒரு மாதத்திற்கு நீங்கள் சந்தா செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான இடம் என்பது நிரந்தரமாக்கப்படும். அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் சொல்லக்கூடிய அந்த நிரந்தர வீடு என்பது தான், ஒருவர் இறந்து போகிற தருவாயில் இடம் என்பது எவ்வளவு விஷயம், அதை நம்ம பார்ப்போம். இறந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது யோசித்து பார்ப்போம். நம்ம இறந்ததுக்கு பிறகு நம்ம எங்கே அடக்கம் செய்வார்கள் ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து யோசிப்போமா மாட்டோமா தெரியாது. ஆனால் ஒரு புதிதாக குடி வந்திருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு இது உன்னுடைய நிரந்தர வீடு அல்ல, இது உன்னுடைய தற்காலிகமான வீடு. உன்னுடைய நிரந்தர வீட்டுக்கு இதுக்கு எப்படி நீ செலவு பண்ணியோ அதே போல் உன்னுடைய நிரந்தரமான வீட்டிற்கு நீயும் அதுக்கும் நீ வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெட்டஃபரை வந்து இந்த இடத்துல இந்த கதையில் வந்து வச்சுருப்பாங்க. அப்போது தான் என்ன சொல்வது என தெரியாமல் அப்படியே அந்த மனைவி என்பவர் அப்படியே நிற்பாங்க. அப்போது அந்த ஃபாதரை வந்து வெளியில் போகிற வரைக்கும் வழி அனுப்புறதுக்காக அந்த கணவர் வந்து வருவார். அப்போது அவர் அந்த ஃபாதரியார் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது தானே, மாதம் கட்டிடலாம் தானே அப்படின்னு சொல்கிற தருவாயில் அந்த மனைவி அந்த வாசப்படியினுடைய ஓரமாக நின்றுருப்பாங்க. அவங்க திரும்பி அவர் போகிற நேரத்தில் பசங்களுக்கு வேணாம், எங்களுது மட்டும் நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த கதை என்பது முடியும். அப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா, நம் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பூமியில் வாழக்கூடிய அந்த வீட்டிற்கான விஷயத்தை மட்டும்தான் நான் மிகப்பெரிய கனவாக நாம் நினைத்து நாம் என்னென்னவோ பண்ணி கட்டியிருப்போம், அல்ல கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், கட்ட முடியாமையே போகலாம், எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். ஆனால் இந்த கதையில் இது அல்ல உங்களுக்கான வீடு, உங்களுக்கான இன்னொரு வீடும் இருக்கிறது, அது நிரந்தரமான ஒரு வீடு. அந்த வீட்டிற்கும் நீங்கள் பணம் செலுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கான இடம் என்பது உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நெருக்கடி வரும்பொழுது, அப்போதும் கூட அங்கே வெளியே விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தைகளை பார்த்து, இந்த பெரியவர்களுக்கு மட்டும் போதும், அந்த குழந்தைகளுக்கு என்பது முன்பணமாக அவர்கள் அந்த தாயார் முன்பணமாக கட்டக்கூட தயாராக இல்லை. ஏன் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய இறப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ரொம்ப ரியாலிட்டியாக இறப்பு என்பது எல்லாருக்கும் சாதாரணம், பிறந்த எல்லாருக்கும் இறப்பு என்பது வரும் அப்படின்னு என்னதான் நாம் வந்து சொன்னாலுமே, தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த இறப்பு என்பது மெதுவாக வரட்டுமே, எப்போ வருதுமோ வரட்டுமே, அதற்கும் சேர்த்து ஏன் நான் முன்பணமாக இப்போ கட்ட வேண்டும் என்கிறது தான் இந்த தாயினுடைய அந்த மனம் என்பது இந்த கதையினுடைய முடிவில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கதை வந்து அசோக் செர்வில் அப்படிங்கிற ஒரு மலையாள எழுத்தாளருடைய இந்த கதை. வாய்ப்பு இருந்தால் இந்த கதையை வாசித்து பாருங்கள். இதுதான் இந்த கதை.
ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இல்லாமல், ஆனால் ரொம்ப ஃபிலாசாபிக்கலாக சில விஷயங்களை வந்து நம்மோட பேசக்கூடிய உரையாடக்கூடிய ஒரு ஒரு அடர்த்தியான ஒரு கதை தான் இந்த கதை. ஸோ இது போல் கதைக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.